ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஒரு கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி. இந்த வேளையில கூட ஹல்லேலூயா, எங்கு தேவ ஆவியானவர் உண்டோ அங்கு விடுதலை உண்டு. அப்பா, இந்த வேளையில உம்மை நோக்கி ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் இருக்க நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த துதி ஆராதனை வேலையை ஆண்டவரே, வார்த்தை வேலையை அப்பா உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, ஆரம்பம் முதல் கடைசி வரை அப்பா பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்குள்ளாக அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கொஞ்ச நேரம் எல்லாரும் அப்படியா எழுந்து நின்று ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். இந்த வேளையில் எவ்வளோ ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் ஏசப்பா செஞ்சிருக்கிறாரு, இனிமேலும் செய்வார். இந்த வேளையில் அவரை நோக்கி அற்புதர் 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 என்று சொல்லி நம்ம எல்லாரும் அவரை இந்த வேளையில் எல்லா கவலைகள் எல்லா பாரங்களை ஒதுக்கி வைத்து விட்டு ஏசப்பா அவரை நோக்கி மட்டும் பார்த்து அவரை நம்ம இந்த வேளையில் இந்த பாடலை வைத்து நம்ம கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. கரங்களை தட்டி உற்சாகமா இந்த பாடலை பாடலாம். அற்புதர்
அற்புதர் அற்புதர். இந்த வேலையில கூட அகோர காற்றை போல எந்த விதமான சூழ்நிலையில நீங்கள் வந்திருந்தாலும் சரி, இந்த வேலையில அலை கடல் மேலே கர்த்தர் நடக்கிறவராய் இருக்கிறார். அந்த அகோர காற்றைய கர்த்தர் இந்த வேலையில அப்படியாய் அமைதிப்படுத்துவார். இந்த வேலையில கடைசியாக அற்புதர் என்று சொல்லி அப்பாவை நோக்கி நாம் பாடுவோமா? அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட நம்ம எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதம் என்றென்றைக்கும் அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். அப்படியாக நாம் ஒருபோதும் இந்த வேளையில நம்ம வெக்கப்பட்டு போவதே இல்லை. எந்த சூழ்நிலையில், எந்த கஷ்டத்தில், எந்த ஒரு எமோஷ்னல் லோன்லி ஃபீலிங்கோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில் உங்களை அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்கள் கொம்பை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். சந்தோஷமாக உங்கள் வாய்களால் இந்த பாடலை பாடும் பொழுது அறிக்கை செய்து நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஏசப்பா ஒருபோதும் என்னை வெட்கப்படுவதில்லை என்று உங்களோட வாழினால் உங்களோட நாவனால அதை அறிக்கை செய்து சந்தோஷமா பாடுங்க. கர்த்தர் அப்படியாக உங்களோட வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். கரங்களை தட்டி நன்றி நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். கரங்களை உயர்த்தி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு
செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லைப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிரேட் ஆர்மி கர்த்தாவே, உம்முடைய தேவ சேனைகள் கர்த்தாவே, எங்களுக்கு நீர் அனுப்பி ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சுவாமி. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாமக்கு நன்றி. எவ்வளையோ நேரத்துல நம்ம சோர்ந்து போய் துக்கித்து கொண்டிருக்கிற நேரத்துல, எல்லாருனாலும் ஒதுக்கப்பட்ட நேரத்துல, ஹல்லேலூயா, நன்றி சுவாமி. தனிமையின் பாதியில கடந்து போகிற நேரத்துல, யாரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிற அந்த வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை தேற்றி, தாய் போல தந்தை போல தேற்றி நிற்கிறார். இந்த வேளையில இந்த பாட்டை அப்படியாக அப்பாவை நோக்கி நம்ம பாடலாம். தாய் போல தேற்றிருக்கிறார். அதுக்காக நன்றி சுவாமி, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். Amen.
எங்களுக்கு போதும் ராஜா. அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா தோள் மீது கர்த்தாவே எங்களை சுமந்து கொண்டு வருகிறதுக்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, நன்றி நன்றி ஆண்டவரே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்கிறதுக்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா. Thank you Father God. Thank you Jesus. ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்படியே தேவ பிரசன்னத்துல இந்த பாடலை பாடுவோம். மகிமையின் மேகமாகப்பா ஆண்டவரே, நாங்கள் சிறு கூட்டமாயிருந்தாலும் தேவ தூதர்களை அப்பா எங்களோடு கூட சேர்ந்தப்பா நீர் துதிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா அப்பா, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ராஜா. ஹல்லேலூயா, தேவ பிரசன்னத்தினால அப்பா எங்களை நிரப்பினதுக்காக நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால அப்பா நாங்கள் உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. Right. Let's turn our Bibles to book of Luke. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு நேரா உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்ரான கணக்கை ஒப்புவி, நீ உக்ரானக்காரனாய் இருக்க கூடாது என்றான். இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், கேட்டுக்கோங்க. So he called him in and asked him, what is this I hear about you? Give an account of your management, because you cannot be a manager any longer. ஒரு சில இங்கிலீஷ் வெர்ஷன்ஸில் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் மேனேஜர் ஆர் மோஸ்ட் ஆஃப் த வெர்ஷன்ஸில் வந்து
மேனேஜருக்கு பதிலாக ஸ்டூவர்ட் அப்படின்னு போட்டு வச்சுருப்போம். என்னது ஸ்டூவர்ட், ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் சூப்பர்வைசர், ஆர் ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஒரு 4-5 பேரை வந்து ஒரு மேனேஜர் ஹேண்டில் பண்ணும்போது he is a supervisor of those 4 people, right? அதே மாதிரி இட் இஸ் டாக்கிங் அபவுட் இந்த வேத வசனத்தில் வந்து நம்ம வாசிக்கும் போது உக்ரானக்காரன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. உக்ரானக்காரன்னா a manager or a supervisor or a person who supervises or a person who has responsibilities. ஒரு சில பொறுப்புகளை உடையவன் தான் உக்ரானக்காரன். ரைட்? சிம்பிளாக புரியணும்னா ஒரு சில பொறுப்பு அவனுக்கு இருக்கு, அந்த பொறுப்பை செய்கிறவன் தான் உக்ரானக்காரன். ரைட்? ஸோ இங்கே வேதம் என்ன சொல்லுது? ஒரு எஜமான் கூப்பிட்டு, அப்பா நான் உன்னை பற்றி கேள்விப்படுறது என்ன, நீ என்னமோ வேலையெல்லாம் சரியாக செய்ய மாட்டேங்கிற போல இருக்கு, நீ ரொம்ப அநியாயம் பண்ணுற போல இருக்கு, இனிமே நீ வந்து மேனேஜராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். Generally, we all understand that when we come into this world, we don't come with any responsibilities. நம்ம குழந்தையா பிறக்கும்போது நமக்குன்னு எந்த பொறுப்பும் கிடையாது. நம்ம குழந்தையா இருக்கும்போது ஏதாவது நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சா? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. எப்போ நினைக்குமோ அப்போ பாப்பா அழும், எப்போ நினைக்குதோ அப்போ தூங்கும், எப்போ நினைக்குதோ அது கத்தும். There is no responsibility. எனக்கு 11 மணி ஆயிடுச்சு, நான் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு பாப்பா கிளம்பி போகுமா? போகாது. ரைட்? There is no responsibility. ஒரு பொறுப்பே கிடையாது. ஒரு பாப்பாவுக்கு வந்து பொறுப்பே கிடையாது. அதே போல நம்ம எல்லாரும் இந்த உலகத்துக்கு வரும்போது we didn't have any responsibilities at all. எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது, யாருக்குமே கிடையாது குழந்தைய பிறக்கும்போது. பட் as we grow, நம்ம வளர 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 கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கையில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு கொடுக்கப்படுகிறது. as we keep growing, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்படுது. ரைட்? ஒரு 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 7 வயசு 8 வயசு பையன் ஸ்கூலுக்கு போகும்போது அவனுக்கு வந்து பேகை கொடுத்து அனுப்புகிறோம். வாட் டு வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹிம்? அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? திரும்பி வரும்போது பேகை எடுத்துகிட்டு வரணும். இல்லை, அவனுக்கு கொடுத்த பேகை அவன் பொறுப்பாக எடுத்துகிட்டு வரணும். வரலன்னு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் நாள் 2 நாள் நல்லா சமாதானமாக பேசுவோம், 3ஆவது நாள் அபிஷேகத்தில் நிரம்பி அடி பிச்சு எடுத்துருவோம். இல்லை? ரைட்? ஏன்னா we expect the people to be responsible. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட இருந்தே நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எதிர்பார்க்குறோம். ஸோ as we keep growing, our responsibility increases. நாளுக்கு நாள் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, நம்மளுடைய பொறுப்புகள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ரைட்? அண்ட் வி ஆல் ப்ரே. சம்டைம்ஸ் நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸை கொடுங்க, எனக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸை கொடுங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, எனக்கு இன்னும் குழந்தை இல்லை, குழந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி we pray for different blessings. But you need to understand, இப்படி ஜெபிக்கும் போது ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். along with every blessing, blessings-ஓட கூட உங்களுக்கு எப்பவுமே ஒரு பொறுப்பும் கூட வந்துடும். ஒவ்வொரு blessings கூட, ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கு கூட அநேக பொறுப்புகளும் கூட சேர்ந்து தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், கல்யாணம் ஆகாதவன் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஜெபம் பண்றான். கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஜெபம் பண்றான். அப்படி ஜெபிச்சு கல்யாணம் முடியும் போது என்ன ஆகுது? ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீசஸ். கணவரை பார்த்துக்கணும், இல்லை மனைவியை பார்த்துக்கணும், வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யணும், சம்பாதிச்சு வந்து வீட்டை பார்த்துக்கணும், ஒரு நல்ல வீடு வந்து வாடகைக்கு எடுக்கணும், வீடை எப்போதும் சாட்டர்டே சண்டே ஆனால் எல்லாம் ஃபுல் வீட்டையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணணும். எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை? தீஸ் ஆர் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். குழந்தை இல்லை அப்படின்னு ஜெபம் பண்றோம், லார்ட் கிவ் அஸ் பிளெஸிங்ஸ், எனக்கு குழந்தை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்றோம். பட் ஆஃப்டர் கெட்டிங் த பேபி, அடிஷ்னலி யூ ஆர் கெட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அலாங் வித் தட். குழந்தை வந்த உடனே என்ன ஆகுது? யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் த சைல்டு. அதுக்கு ட்ரெஸ் வாங்கணும், அதுக்கு சம்பாதிக்கணும். ரைட்? குழந்தை அழும்போது அதை யூ ஹேவ் டு பாசிஃபை. அது வந்து அழாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ எல்லாம் பண்ணி பார்க்கணும். எவ்ரி பிளெஸிங்ஸ் பிரிங்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அலாங். ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் அது கூட என்னத்தை கொண்டு வருது? இது வாங்கினா இது ஃப்ரீன்ற மாதிரி. என்னது? பிளெஸிங் வாங்கினா என்ன ஃப்ரீ? ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு ஃப்ரீயா கிடைக்கும், ஃப்ரீயா கிடைக்கும். ரைட்? ஸோ தி மோர் த பிளெஸிங்ஸ் இன் யுவர் லைஃப், மோர் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருவேளை நீங்க நினைக்கலாம்,
ஐயோ எனக்கு என் தலைக்கு மேலே பொறுப்பு இருக்குங்க, எனக்கு எக்கச்சக்க பொறுப்பு இருக்குது, 1 2 இல்லை, என்னால் ஞாபகம் வைக்க முடியாத அளவுக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். God has blessed you with so many things. That is why you have more responsibilities to deal with. You have more responsibilities to deal with. அதே போல another thing that we need to understand is, இன்னொரு காரியம் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை சரியா செய்யும் போது, கரெக்டா நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கரெக்டா செஞ்சுட்டே போயிட்டு இருந்தோம்னா, God will reward us. தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அது இம்மையிலையும் ஆசீர்வதிப்பார், மறுமையிலையும் ஆசீர்வதிப்பார். Even on this earth he will bless us. He will bless us in heaven as well. When you fulfill your responsibilities, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை நீங்க பொறுப்பா ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றிட்டு வரும்போது தேவன் என்ன பண்ணுவார்? கண்டிப்பா என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அப்ப ஆசீர்வாதம் கொடுத்தா திருப்பி என்ன வரும்? பொறுப்பு வந்துடும். இது ஒரு சைக்கிள். ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸா கால் மேல கால் போட்டு இருக்க முடியாது. அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுச்சுன்னு அர்த்தம். ரைட்? மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ரிவார்ட் ஃபார் டூயிங் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கரெக்ட்லி. எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை நான் சரியா செஞ்சேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ரிவார்டு கிடைக்கும். எனக்கு கண்டிப்பா ஆண்டவர் ரிவார்ட் பண்ணுவார். ஆனா அந்த ரிவார்டு தான் பிளெஸ்ஸிங்ஸ். நமக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கூட என்ன வரும்? திருப்பி மறுபடியும் பொறுப்பு. பொறுப்புக்கு மேல பொறுப்பு. நான் ஃபர்ஸ்ட் வாசிச்சேன்ல 15வது அதிகாரம் 16வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிச்சேன்ல, இட் டாக்ஸ் அபவுட் ஜீசஸ் ஒரு பேரபிளை சொல்றாரு. ஒரு ஓமையை அவங்களுடைய சீஷருக்கு சொல்லி கொடுக்குறாரு. அந்த ஓமையிலிருந்து நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். பட் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் இப்போ ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, தேவன் சகலவற்றிற்கும் அவர் தான் அதிகாரி. பூமியும் அதனுடைய நிறைவும் யாருடையதுன்னு வேதம் சொல்லுது? கர்த்தருடையது தான். ரைட்? பூமியில் உள்ளதும் அதுல இருக்கிறது எல்லாமே கர்த்தருடையது. நம்ம வேணா பிபிஎம்பி ஆஃபீஸ்லயோ அது என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லயோ போய் நம்ம பிளேஸ் நம்ம நேம்ல ஒரு லேண்ட் இருக்கலாம். ஆனா பூமியும் அதனுடைய நிறைவும் பேரண்ட் அது என்ன சொல்லுவாங்க? தாய் காத்தாவா? மதர் டீடு. அதுக்கு என்ன சொல்லுவாங்க கன்னடால? அங்கிளுக்கு தெரியும் நல்லா. மதர் டீடுக்கு என்ன சொல்லுவாங்க? தாய் பத்திரம். தேங்க்யூ. தாய் பத்திரம். என்ன பத்திரமோ தெரியல போங்க. தாய் பத்திரம் ரூட் யார் தான்? ஆண்டவர் தான். ரைட்? ஆண்டவர் எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் அவர்கிட்ட தான் வருது. அந்த பிளெஸ்ஸிங்ஸுக்கு நம்மளை மேனேஜரா வச்சிருக்கிறார் ஆண்டவர். ரைட்? டு மேனேஜ் த பிளெஸ்ஸிங்ஸ் ப்ராப்பர்லி மை காட் ஹஸ் பிளேஸ்ட் ஈச் ஒன் ஆஃப் அஸ் அஸ் stewards. உங்க ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணி அந்த பிளெஸ்ஸிங்ஸை பொறுப்பா பார்த்து கொள்வதற்கு உங்க ஒவ்வொருவரையும் உக்ரானக்காரனா வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, உக்ரான. இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த வார்த்தைக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாருங்க. அதனாலதான் உங்களை சொல்ல வைக்கிறேன். உக்ரானக்காரன். உக்ரானக்காரன் டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கும். உக்ரானக்காரனா வச்சிருக்காரு. He has kept you as managers. சொல்லுங்க, he has kept you as manager. To manage what? To manage the blessings that God has released in your life. உங்க வாழ்க்கையில தேவன் எதெல்லாம் அருளி செஞ்சிருக்கிறாரோ அவைகளை பாதுகாக்கும்படி உங்களை உக்ரானக்காரனா பொறுப்புள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து எதிர்பார்க்கிறார். He is expecting us to be good stewards of every blessings that he has showered in our life. தேவனுக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, when he gives us a responsibility, he would expect an account from us. நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது அந்த பொறுப்புக்கு நம்ம எப்படி வேலை செஞ்சோம் அப்படின்றத கணக்கையும் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் நம்ம ஒப்பிக்கணும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு நீங்க இந்த பொறுப்பு கொடுத்தீங்க, அந்த பொறுப்புக்கு இந்த இருக்கு கணக்கு. நான் இந்தந்த நாள்லாம் தவறிட்டேன், இந்த நாள்லாம் நான் சரியா வேலை செய்யல, எனக்கு தெரியும் 4:30 மணிக்கு சர்வீஸ்ன்னு தெரியும், கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன் அப்படின்லாம் பொறுப்பு கொடுக்கணும் பாருங்க, கணக்கு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட.
கணக்கு கொடுக்கணும். God expects us to give an account for every responsibility that he has given in our life. இந்த மாலை வேளையில நான் மூணு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குறாரு அப்படின்ற காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மெசேஜ் முடிச்சுட்டு ஜெபம் பண்ணிடலாம். 3 main responsibilities that God expects from us. அநேக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தாலும் என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் இந்த மெசேஜுக்காக கொடுத்த 3 ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி தான் பேச போகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு என்னன்னா, பீயிங் ரெஸ்பான்சிபிள் ஃபார் our டைம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்துக்கு நம்ம பொறுப்பா உண்மையா வேலை செய்யறோமா? தேவன் நமக்கு டைம் கொடுத்திருக்கிறாரு, நேரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த நேரத்தை நம்ம பொறுப்பா உண்மையா கரெக்டா அதை பயன்படுத்துறோமா அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பாரு. அதுக்கான கணக்கையும் கேட்பார். ஐ டோல்ட் யூ ரைட், காட் வில் ஆஸ்க் ஃபார் an account. God will definitely ask for an account. ரைட்? அப்போ ஒரு சில பேர் ரொம்ப பிஸியா இருப்பாங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க, ஒரு சில பேர் வேலையே இல்லாம வெட்டியா இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் there is definitely some time for you. There is definitely some leisure time. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கண்டிப்பா இருக்கதான். நீங்க எவ்வளோ பிஸியா இருந்தாலும் உங்களுக்கு நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். There is some personal time that God has given to you. வேதத்துல இருந்து I wanted to show about David, how he used his time. தாவீது எப்படி அவனுடைய நேரத்தை நல்ல புத்திசாலித்தனமா பயன்படுத்தி கொண்டான், எப்படி பொறுப்பா பயன்படுத்தி கொண்டான்னு சொல்றத சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். We all know that David became the king of Israel. தாவீது ஒரு காலத்துல இஸ்ரவேலின் ராஜாவா மாறினா அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா ராஜாவா மாறுறதுக்கு முன்னாடி அவன் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தான்னா, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அப்படின்ற ஹிஸ்டரியும் நமக்கு தெரியும். ரைட்? அவனுடைய ஹிஸ்டரி என்னது? he was a shepherd boy. சொல்லுங்க, he is a shepherd boy. ஆடுகளை மேய்க்கிற ஒரு நார்மலான ஒரு பையனை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தான். ரைட்? இப்படி இருந்த காலத்துல there is one Bible incident which tells us how he was rejected by his family. ஒரு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவத்தை வாசிக்கும் போது நமக்கு நல்லா புரியுது, இவன் குடும்பத்தினரால புறக்கணிக்கப்பட்டவனா இருந்தான் அப்படின்றது நமக்கு நல்லாவே புரியுது. எந்த இன்சிடென்ட்னா, சாமுவேல் ஒரு முறை ஈஷாய், ஜெஸ்ஸி, தாவீதோடைய அப்பாவுக்கு பேரு ஜெஸ்ஸி, ஈஷாய், ரைட்? தமிழ்ல ஈஷாய். அவனுடைய வீட்டுக்கு வந்து ஈஷாயுடைய மகன்ல ஒரு மகனை வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரான். ராஜாவா அபிஷேகிக்கணும்னு வரும்போது ஈஷாய் வந்து அவருடைய ஒவ்வொரு மகனையா கூப்பிடுறாப்படி, ஒவ்வொரு மகனையா சாமுவேலுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துறாப்படி. ரைட்? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி, அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். ஒவ்வொரு மகனையா கொண்டு வந்து நிறுத்துறாப்படி. அப்படி கொண்டு வந்து நிறுத்தும் போது அவருடைய 7 மகனை கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஒவ்வொரு மகனையா கொண்டு வந்து நிறுத்துறாரு. சாமுவேலும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, இந்த பையனா அப்படின்றாரு. இல்லப்பா, இல்ல அப்படின்றாரு. ஆண்டவர் சொல்லும் போது ஒவ்வொரு பையனையும் பார்த்துட்டு இது இல்லை அப்படின்னு சொல்லும் போது 7 பையனை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு தாவீதை பத்தி நினைப்பே இல்லை. யாருக்கு? எப்படிப்பட்ட டேடி பார்த்தீங்களா அவரு? என்ன பொறுப்புள்ள டேடி. சொந்த பையனை பத்தி நினைப்பே இல்லை. ஸோ ஹி இஸ் ரிஜெக்டட். சரி, அவருக்கு தான் நினைப்பு இல்லைன்னா கூட பிறந்த பசங்களுக்காவது யாருக்காவது அறிவு இருக்கா பாருங்க. ஒருத்தனா சொல்லனா, நீங்க டேவிடை விட்டுட்டீங்க, டேவிட் ஆல்சோ இஸ் யுவர் சன், யூ ஃபர்காட்டா அப்படின்னு ஒருத்தனும் கேட்கல. சாமுவேல் இஸ் ஒன்லி ஆஸ்கிங், இவ்வளவுதானா, இன்னும் இருக்கிறாங்களான்னு சொல்லும் போது தான் அவருக்கு ஃபிளாஷ் ஆகுது. ஆமா, இன்னொரு பையன் இருக்கிறான், ஹி இஸ் ரிஜெக்டட் பை மீ அப்படின்னு சொல்லி தாவீதை கூட்டிட்டு வரான். திஸ் இன்சிடென்ட் டெல்ஸ் அஸ், இந்த காரியம் வேதத்துல நமக்கு என்னத்தை குறிக்குதுன்னா, இட் டெல்ஸ் அஸ் தட் டேவிட் வாஸ் a rejected person. தன்னுடைய சொந்த குடும்பத்தினரால ரிஜெக்ட் பண்ணப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, சாதாரண ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக, ஒரு சின்ன பையனாக, மேய்ப்பனாக வாழ்ந்து வந்தான். ஆடுகளை மேய்க்கிற பையனுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியணும்? என்ன தெரியணும்? ஆடை எப்படி மேய்க்கணும்னு தெரியணும். ஒரு குச்சியை வச்சிருப்பான்,
ஐ திங்க் தே கேரி a sling as well, right? ஒருவேளை அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான், ரைட்? எந்த அனிமல்ஸ் எல்லாம் இல்லை எந்தெந்த எனிமீஸ் எல்லாம் வந்து ஆடுகளை தாக்க வருதோ அவைகளை பாதுகாக்கிறது தான் ஒரு மேய்ப்பனுடைய வேலை. அந்த வேலையை உருப்படியாக செஞ்சானா கண்டிப்பாக உருப்படியாக செஞ்சான். ஏன்னா நிறைய பைபிள் வேர்சஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஸ்பெஷலி ஒன் வேர்ஸ் விச் சேஸ் தட் ஒரு சிங்கம் வந்து அட்டாக் பண்ணும்போதும் சிங்கத்திலேருந்து பாதுகாத்து கொண்டான். அதே மாதிரி ஒரு பியருக்கு கரடி வந்து அட்டாக் பண்ண வரும்போது கூட கரடிக்கு ஏற்று நின்று அவனுடைய சொந்த மந்தையை பாதுகாத்து கொண்டான், ரைட்? ஹி டுக் கேர் ஆஃப் ஹிஸ் ஓன் ஷீப்ஸ் ஃப்ரம் பீங் அட்டாக்ட் பை எனிமீஸ். அந்த காரியத்தெல்லாம் உண்மையாக செஞ்சான். அப்போ ஒரு பொறுப்புள்ள ஷெப்பர்டா டேவிட் அப்படின்னு கேட்டா எஸ். அப்போ அவனுடைய பொறுப்பு செஞ்சதோட நிறுத்திட்டானா அப்படின்னு கேட்டா இல்லை. அதையும் தாண்டி ஒரு காரியத்தை செய்யறான். அவனுக்கு ஃப்ரீயா டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்றான்னா, he learns to play harp. ஹார்ப்புக்கு தமிழ்ல இன்னும் இல்லை, சுரமண்டலம், ரைட்? he learns to play harp. சுரமண்டலம் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி அவனே பழகிக்கிறான். அப்பெல்லாம் அந்த யூடியூப் கிடையாது, இந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் கிடையாது பாருங்க. டைரெக்டாக கனெக்ட் பண்ணோம், 5Gல கனெக்ட் ஆகி கிளாஸ் வந்து 30 மினிட்ஸில் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு படிச்சுட்டு போகிறதில்ல, அதெல்லாம் கிடையாது. இல்லை சாருக்கு வந்து அவங்க அப்பா காசு கொடுத்து நீ கிளாஸுக்கு போ அப்படின்னு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டார். பிகாஸ் ஹி இஸ் a ரிஜெக்டட் பர்சன், ரைட்? காசும் கிடையாது. அப்போ எப்படி தான் சார் படித்தான்னா, அவனாவே ஒருவேளை இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவனே பண்ணி அவனே அவனுக்கு தெரிஞ்சதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி ஒருவேளை வாசிச்சு பார்த்துருப்பான். ஆடுக்கு கோபம் வந்துருந்துச்சுன்னா ஓ அப்போ நோட்டு தப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவனே டிசைட் பண்ணி இப்படியே படிச்சிருப்பான். He didn't waste his time. He tried to learn an instrument. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அவனே படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணான். What is he trying to do? அவனுடைய நேரத்தை ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணுவோமே, ஏதாவது உருப்படியாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? He is learning an instrument. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? He is learning to play an harp. ஹார்ப் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, ஒரு சில சர்ச்சஸில் இன்னும் இருக்கு, இவ்வளோ பெருசாக இருக்கும். There will be so many strings in it. நிறைய சின்ன சின்ன ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும் அதில். கிட்டாரில் நீங்கள் 6 ஸ்ட்ரிங்கா 5 ஸ்ட்ரிங் தான் பார்ப்பீங்க, ரைட்? பட் ஹார்ப் வில் ஹேவ் சோ மெனி ஸ்ட்ரிங்ஸ். அதை வாசிக்க படித்தான். இன்றைக்கும் பெங்களூரில் நீங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு கவுண்ட் பண்ணிடலாம் எத்தனை பேரால் ஹார்ப் வாசிக்க முடியும்னா ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க. நாட் மெனி பீப்புள் நோ டு பிளே ஹார்ப். தே கேன் பிளே கிட்டார், they can play keyboard, but not many people will know to play harp because nobody took time to learn it, right? Nobody took time to learn it. ஆனா தாவீது என்ன பண்ணா, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த நேரத்தை உண்மையா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் செஞ்சான். அது என்னது? ஷெப்பர்ட் வேலையும் செஞ்சான். அது போக மிச்சம் இருக்கிற டைம்ல என்ன பண்ணாரு? சுரமண்டலங்களை வாசிக்கிறார். இஸ் லேர்னிங். இப்படி போயிட்டு இருக்கிற நாட்கள்ல when you effectively use your time என்ன நடக்கும்ன்றதுக்கான எக்ஸாம்பிள் என்னதான், ஒரு முறை சவுல் இஸ்ரவேலுடைய ராஜா வந்து ஒரு பொல்லாத ஆவி வந்து அவனை எப்பவுமே அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு, அவனை ரொம்ப வருத்தப்படுச்சு. ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வரும் திடீர்னாப்புல. சவுல் ராஜா, இஸ்ரவேலுடைய ராஜாக்கு ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வரும். வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவான். அவனுடைய வேலை ஆட்கள்லாம் சுற்றி இருந்து பார்ப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. they can't help him. ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து ஒரு நாள் ஒரு வேலைக்காரன் சொல்கிறான், நீங்கள் இப்படி கஷ்டப்படுறத எங்களால் பார்க்கவே முடியல, ஒருவேளை உங்களுக்கு மியூசிக் தெரப்பி கொடுத்தா சரியாயிடும் நான் நினைக்கிறேன். மியூசிக் உங்களுக்கு பொல்லாத ஆவி வரும்போதெல்லாம் மியூசிக் வாசிக்க சொல்லி யாரையா ஒருத்தரை கூப்பிடுவோம், அப்படி கூப்பிட்டாலாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த மியூசிக்கை கேட்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு வேலைக்காரன் வந்து ராஜாட்ட வந்து சொல்கிறான். இப்போ ராஜாவும் எக்ஸைட் ஆகி, எப்படி எத்தனை நாள் தான் இப்படி கஷ்டப்படுறது, சரி யாராக இருந்தாலும் கூப்பிடுப்பா, நல்ல மியூசிக் வாசிக்கிற தெரிஞ்ச ஒரு பையனை கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேலைக்காரன் சொல்கிறான், ஈசாயின் மகன் ஒருத்தன் இருக்கிறான். யாரு? ஈசாயின் மகன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் சுரமண்டலத்தை சூப்பராக வாசிப்பான், அவனை கூட்டிகிட்டு வந்து வாசிக்க வச்சா ஒருவேளை உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இது வரைக்கும் எங்க இருந்தாரு தாவீது? எங்க இருந்தாரு?
அவனுக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பண்ணிட்டு எங்கேயோ வனாந்தரத்துல ஆடை மேய்ச்சிட்டு இருந்தான். அதை தாண்டி அவனுக்கு கொடுத்திருந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தாண்டி அவனுடைய நேரத்தை பொறுப்பா படுத்தினதுனால, since he used his time effectively, அவனுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் எங்க இருந்து வருது? பேலஸ்ல இருந்து வருது. பேலஸ்ல இருந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருது. ஏய், நாளைக்கே நீ அங்க வந்துருப்பா, ராஜா வீட்டு சாப்பாடு, நீ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மாத்திரம் ப்ளே பண்ணும். ராஜாவுக்கு வந்து எப்பெல்லாம் பொல்லாத ஆவி வருதோ அப்ப நீ இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணும், அவ்வளவுதான் உன் வேலை. இது வரைக்கும் ஷெப்பர்டா எங்கேயோ ஒரு இடத்துல வனாந்தரத்துல, ஒருவேளை வனாந்தரத்துல இருந்து அவன் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்த பையனுக்கு அவன் போக வேண்டிய டெஸ்டினி எது? அவன் ராஜாவை தான் மாறணும்னு சொல்லி ஆண்டவர் அனாயின்ட் பண்ணார்ல, அவனுடைய டெஸ்டினிக்கு எது கூட்டிட்டு போச்சு? அவன் பொறுப்பா அவனுடைய நேரத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு காரியத்தை அவன் டெவலப் பண்ணிக்கிட்டான்ல. அவனை he developed himself, right? He developed a skill within him, right? When you effectively use your time to develop yourself, it will take you to the destiny. உங்களை எங்க கூட்டிட்டு போகணுமோ அங்க அந்த ஸ்கில் உங்களை கூட்டிட்டு போயிடும், ரைட்? ஆனா இதே தாவீது அந்த மியூசிக் எதுவும் படிக்காம வெறும் ஆடை மாத்திரம் மேய்ச்சிட்டே இருந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் யூடியூப் ஷார்ட்ஸை பார்த்துட்டு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்துட்டு, இல்லை ஃபேஸ்புக்கில் 4 லைக்கை போட்டுட்டு, இல்லை 4 பேரை காசிப் பண்ணிட்டு, 4 பேருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருந்தான்னா அவன் டெஸ்டினி எங்க? பேலஸுக்கு போயிருப்பானா? போயிருக்க மாட்டான், ஜெயிலுக்கு போயிருப்பான். பட் வாட் டுக் ஹிம் டு தி டெஸ்டினி? அவன் இருக்க வேண்டிய இடத்துக்கு எது டிரான்ஸ்போர்ட் பண்ணுச்சுன்னா வேற எதுவும் இல்லைங்க, அவன் பொறுப்பா அவனுடைய நேரத்தை பயன்படுத்தி அவனுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டான். பாத்தீங்களா? தட் இஸ் வாட் டுக் ஹிம் டு தி டெஸ்டினி. உடனே பேலஸுக்கு போய் ராஜா ஆகலைங்க. அவங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்த உடனே டைரக்டா ராஜா ஆக்கல அவனை. அதுக்கப்புறமும் அவனுக்கு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. பட் இட் டுக் ஹிம் ஒன் ஸ்டெப் க்ளோசர் டு தி டெஸ்டினி. ஒரு ஸ்டெப் டெஸ்டினிக்கு பக்கத்துல கொண்டு போனது எதுனா, உங்க நேரத்தை பயன்படுத்தி நீங்க உண்மையா செய்யற ஒவ்வொரு காரியமும் உங்களை கொஞ்சம் 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 கொஞ்சமா உங்களை டெஸ்டினி பக்கத்துல கூட்டிட்டு போகுது. டெஸ்டினிக்கு தமிழ்ல என்னது? நீங்க போக வேண்டிய அல்டிமேட் இடத்துக்கு அது உங்களை கூட்டிட்டு போகுது. ஆமென், ஹல்லேலூயா. So David developed his skills. அவனை ஃபியூச்சர் ப்ரூஃப் ஆக்கிக்கிட்டான். அவனுடைய ஃபியூச்சரை எப்படி சேலஞ்சிங்கா இருக்க போகுது அப்படின்றத பார்த்துட்டு அவனுடைய ஃபியூச்சருக்கு அவனை ஃபியூச்சர் ரெடி பண்ணிக்கிட்டான். He prepared himself for the future. சொல்லுங்க, he prepared himself for the future challenges. ஏதோ எனக்கு கொடுத்திருக்கிற வேலை இவ்வளவுதாங்க, நான் இவ்வளவுதான் வேலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே குப்பையை கொட்டிட்டு போயிட்டு இருந்தா, மோஸ்ட் ஆஃப் யூ நோ, நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இட் இஸ் கம்மிங் சோ ஃபாஸ்ட். நம்ம எதிர்பார்த்த வேகத்துக்கு இன்னும் ரொம்ப ஃபாஸ்டா வந்துடுச்சு. நிறைய பேரை வேலையிலேருந்து தூக்குறோம். ரீசென்ட்லி ஆல்சோ வி ரிமூவ்ட் ஃபியூ பீப்புள் ஃப்ரம் மை கம்பெனி அண்ட் எவ்ரி டே வி ரீட் இன் த நியூஸ் தட் so many people are getting laid off. Why? Artificial intelligence, bots are taking over. மனுஷன் செய்ய வேண்டிய வேலையை ஒரு இயந்திரம் செய்ய முடியுது அதால. அப்போ நீங்க உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணிக்காம அப்படியே உட்கார்ந்த இடத்துல நான் அப்படியே இருப்பேன் அப்படின்னா, it won't take you to the destiny. It won't take you to the destiny. தாவீதை போல எப்படி நம்ம இருக்கணும்? ஃபியூச்சர் ரெடியா இருக்கணும். We have to prepare ourselves for the future. சொல்லுங்க, prepare ourselves for the future. தாவீதுட்ட இருந்து இன்னொரு காரியமும் நம்ம படிச்சுக்கலாம். You can read from Psalms chapter 63. சங்கீதம் 63வது அதிகாரம் 1வது வசனம் 6வது வசனம் இப்படியா சொல்லுது. 63 1வது வசனமும் 63வது அதிகாரத்துல 6வது வசனம். இந்த சாப்டருடைய ஸ்டார்டிங்ல எழுதியிருக்கும் பாருங்க. ஒருவேளை தமிழ்ல எழுதாம இருக்கலாம், ஆனா இங்கிலீஷ்ல நிறைய பைபிள்ஸ்ல நீங்க பாப்பீங்க. This was written by David when he was there in the wilderness of Judah.
யூதாவில் இருக்கிற ஒரு வனாந்திரத்தில் இருக்கும்போது தாவீது சார் இதை எழுதுறாரு. ஒரு வனாந்திரமான ஒரு சூழ்நிலையில ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது, வனாந்திரன்றது ஒரு ஹாப்பி பாத் கிடையாது. ஒரு ஜாலியான நம்ம மால்ல இருக்கும்போது நல்ல ஏசியில் இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. வனாந்திரத்துல பயங்கர வெயில் இருக்கும், குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, பேசுறதுக்கு ஆள் இருக்காது. ரைட், யூ ஆர் லெஃப்ட் அலோன் இன் வில்டர்னஸ். உங்க ஃபியூச்சர் என்னன்னே தெரியாது. ஒருத்தனை போய் வனாந்திரத்துல, மிட் ஆஃப் த வனாந்திரத்துல போய் விட்டுட்டு வந்தா அவனால திரும்பி வர்றது கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிற தாவீது அவனுடைய ஒரு சங்கீதமா அவன் எழுதுறான் பாருங்க. ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல என்ன சொல்றான்னா, அதிகாலமே உம்மை என்ன பண்றாரு? அதிகாலமே வனாந்திரத்தில் இருக்கும்போது அவனுடைய இருதயத்தை பாத்தீங்களா? அதிகாலமே யாரை தேடுறாரு? டாடியை தேடுறாரு. அதிகாலமே உம்மை தேடுறேன். அப்புறம் சொல்லுவாரு, என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்குது. சொல்லுங்க, என் ஆத்துமா தேவன் மேல தாகமா இருக்கு. அடுத்து சொல்றான், என் மாம்சம் உண்மையில வாஞ்சியா இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க வனாந்திரத்துல நல்ல வெயில்ல 50 டிகிரி வெயில்ல நிற்கும் போது நீங்க என்ன சொல்லுவீங்க? என் மாம்சம் தாகமா இருக்குன்னு சொல்லுவீங்க. இவன் என்ன சொல்றான்? என் ஆத்துமா தாகமா இருக்கு, என் மாம்சம் உங்க மேல வாஞ்சியா இருக்கு. என் மாம்சம் உங்க மேல வாஞ்சியா இருக்கு. திருப்பி 6வது வசனத்தை வாசிக்கும் போது, ராட்சாமங்கள்ல நைட்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாரு? காலையில எழும்பினோன்னு உங்களை தான் தேடுறேன் நானு, காலைல எழும்பினோன்னு உங்களை தான் தேடுறேன். அடுத்தது நெக்ஸ்ட் 6வது வசனத்துக்கு வரும்போது, ராட்சாமங்களில் உங்க வசனத்தை நான் தியானிக்கிறேன். ஐ மெடிடேட் யுவர் வேர்ட் டியூரிங் த நைட் டைம்ஸ். எங்க சார்? எங்க? ஏசி போட்டுட்டு 18 டிகிரி செல்சியஸ்ல உட்காந்து பைபிள் படிக்கிற, கால் மேல கால் போட்டு பைபிள் படிக்கிறது இல்லை. இது எங்க? வனாந்திரத்துல, லைஃப்ல ஹோப்பே இல்லாத சிச்சுவேஷன்ல அவன் என்ன சொல்றான்? அதிகாலமே உம்மை தேடுறேன், ராட்சாமங்களில் உங்க வசனத்தை நான் என்ன பண்றேன்? தியானிக்கிறேன். சோ தாவீதுட்ட இருந்து நம்ம படிக்க வேண்டிய 2வது இது என்ன தெரியுமா? வனாந்திரத்துல இருந்தாலும் நிறைய டைம் இருக்கும். வனாந்திரத்துல என்ன இருக்கும்? நிறைய டைம் இருக்கும். அந்த டைம் எப்படி அவன் டெவலப் பண்ணிக்கிட்டான், அந்த டைம் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டான்னா, he used the time to grow spiritually. ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் வளர்றதுக்கு அந்த வனாந்திரமான சூழ்நிலையை கூட அவன் என்ன பண்ணிக்கிட்டான்? பயன்படுத்தி கொண்டான். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? அவனுடைய டைமை அவன் எப்படி யூஸ் பண்ணான்னா, டு ப்ரிப்பேர் ஹிம் ஃபார் த ஃபியூச்சர். அவனை ஃபியூச்சருக்காக, வருங்காலத்துக்கு அவனை ஆயத்தப்படுத்தி கொண்டான். இன்னொரு பக்கம் என்ன பண்றான்? he is preparing him to grow spiritually. ஒவ்வொரு நாளும் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்துட்டே வரான். Because if you have to face the enemy, if you have to face the demons, if you have to face darkness, the only way is you have to be ready in your spirit. உங்களுடைய ஆத்துமா ரெடியா இல்லைன்னா, உங்க ஸ்பிரிட் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா, ஈஸியா எனிமி உங்களை கீழே தள்ளி போட்டு போயிட்டே இருப்போம். வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங்? ஹவு ஷுட் வி யூஸ் our டைம்? நம்மளுடைய நேரத்தை நம்ம எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் prepare yourself for future challenges. உங்க வாழ்க்கையில வரப்போற, ஃபியூச்சரா வரப்போற சேலஞ்சஸுக்கு உங்களை நீங்களே ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்க. சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்க. 2வது, ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை நீங்க ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்க. சொல்லுங்க, prepare yourself spiritually. சொல்லுங்க, prepare yourself spiritually. பவுல் சொன்னது போல, எப்பா சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ ஸ்பிரிச்சுவலா நீ வளராத போது உனக்கு மில்க் கொடுத்துட்டு இருந்தப்பா, இன்னும் எரும மாடு மாதிரி வளர்ந்துட்ட, இன்னுமாப்பா பால் குடிச்சிட்டு இருக்கிற? நீ சாலிட் ஃபுட் சாப்பிட வேண்டிய நேரத்துல இன்னும் பால் குடிச்சிட்டு இருக்கப்பா. Many of us, we haven't spent time to grow spiritually. அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளராமலே இன்னும் பால் குடிக்கிறவர்களாவே இருக்கிறதுனால ஈஸியா சத்துருவானவன் நம்மளை தட்டிட்டு போயிட்டே இருக்கிறான். Small problem, he'll just pull us down and our spiritual life comes to a standstill. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் ஸ்டேட்ல வருதுன்னா என்ன அர்த்தம்னா, அப்பா
நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னை நீ பலப்படுத்தி கொள்ளவே இல்லை. உன் ஆவி அப்படியே தான் இருக்கு, வளரவே இல்லை. மனுஷன் மாத்திரம் எப்படி வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கான், ஆவி அதே ஸ்டேட்ல தான் இருக்கு, இன்னும் பாப்பாவாயே தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், God expects us to be responsible with our time. சொல்லுங்க, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல பொறுப்புள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் வாஞ்சி. நம்ம எதுல பொறுப்புள்ளவர்களா இருக்கணும்? நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல 6 மணி ஆனா சீரியல் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சீரியல் பார்க்க உட்காந்துடக்கூடாது. நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல பொறுப்புள்ளவர்களா இருக்கணும். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து, இப்படி பொறுப்பில்லாத ஆட்கள் மாதிரி இருக்காதீங்க, பொறுப்புள்ளவர்களா இருங்க. சொல்லுங்க, பொறுப்புள்ளவர்களா இருங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை பொறுப்போட பயன்படுத்தி கொள்ளுங்க. ஒருவேளை இன்னைக்கு மாலை வேளையில நீங்க கேட்ட காரியங்கள் உங்களுக்கு அது புதுசான காரியமா இருக்காது. மேபி அது மெசேஜா உங்களுக்கு முன்னாடி வந்திருக்காது. உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி அதை சொல்லியிருக்கலாம், இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை உங்களுக்கு ஆலோசனையா சொல்லியிருக்கலாம், இல்ல உங்க டீச்சர்ஸ் உங்களுக்கு ஆலோசனையா சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரியும் பிரதர், மேபி பிப்ளிக்கலான எவிடன்ஸோட நமக்கு தெரியல, ஆனா இதெல்லாம் எனக்கு ஆலோசனை நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. I have heard such counsels in the past. Maybe it has not come as a message, but all these things I knew. Maybe I did not know it with biblical evidence, but I knew all this. But I was never able to follow it. அதை என்னால செய்யவே முடியல, என்னால அது ரெஸ்பான்சிபிளா அந்த காரியங்களை செய்யவே முடியல. எனக்கு தெரியுது, எனக்கு வர்ற காசு நான் வீணா விரயம் பண்ணக்கூடாதுன்றது எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் நான் விரயம் பண்ணிடுறேன். எனக்கு நிறைய நேரம் இருக்குங்க, எனக்கு நிறைய நேரம் இருக்கு, ஆனா அதை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. I know that I should not waste my time. எனக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்க கூட எனக்கு சொல்றாங்க அடிக்கடி, அப்பா டைம் வேஸ்ட் பண்ணாதப்பா, டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு நிறைய பேர் சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் அதை என்னால ஃபாலோ பண்ண முடியலைங்க. I am not able to follow it. I am not able to follow it. நான் யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசணும் நான் நினைக்கிறதே இல்லை. நான் எந்த ரிலேஷன்ஷிப்பையும் எந்த உறவையும் உடைக்கணும் நான் நினைக்கிறதே இல்லை. ஆனாலும் ஏதோ ஒவ்வொரு டைம் கோபம் வந்துருது, ஏதோ வருத்தத்துல, ஏதோ ஒரு வேதனையில, ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல என்ன அறியாமலே நான் கோவப்பட்டு ஒரு சில ரிலேஷன்ஷிப்ஸை நான் உடைச்சிட்டு வந்துடுறேன். எனக்கு தெரியுது நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியுது, நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியுது. ஆனால என்னால மாத்தவே முடியலைங்க, என்னால மாத்தவே முடியல. I am not able to change myself. I am not able to change myself. I know what is right, but I am not able to do it. I know what is right. இது தப்பு, இது சரின்றது எனக்கு தெரியுது, அதனால என்னால மாத்தவே முடியல. எனக்கு தெரியுது நான் என்னுடைய சொந்தத்துக்கிட்ட பேசாம இருக்கிறது தப்புன்னு எனக்கு தெரியுது, அதனால என்னால மாத்திக்கவே முடியல. I am not able to change myself. அநேக மனிதர்களால பேசி உங்களை மாத்த முடியாதது தேவனுடைய வார்த்தை மாத்துறதுக்கு வல்லமை உள்ளதா இருக்கு. எத்தனையோ கவுன்சிலர்ஸ் பேசி உங்களால மாத்த முடியாதது My God's word will change you this evening. Hallelujah. என் தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை நான் உறுதியா நம்புறேன். இந்த மாலை வேளையில பேசப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தை மாற்றுறதா இருக்குது. It changes your heart. It changes your heart. And all you have to do is just surrender. Surrender. ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். God bless you. God bless you.